ஹை கேஸ், உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறாங்கன்னா, நம்ம சேனலில் ரெகுலராக ஸ்டார் வேட்பாளரை பற்றி நம்ம அறிமுகப்படுத்தி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கோம். இது 4வது வீடியோ. இந்த ஸ்டார் வேட்பாளரில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் இதாக பேச போகிறோம். துரைமுருகன் திமுகவை சேர்ந்தவர். திமுகவில் எத்தனை முறை அமைச்சராக இருந்திருக்காரு, எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காரு, மக்களுக்கு மறுபடியும் போட்டியிட்ட வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்றத நீங்கள் பேச போகலாம். ஜிஎம் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டே இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய குறை இருந்தாலும் எது இருந்தாலும் சொல்லுங்க, திருச்சிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எத்தனை முறை அரசு துறையில இப்போ அதிகாரியா இருந்திருக்காரு அப்படின்னு பத்தி பார்க்க போலாம். இப்போ கிட்டத்தட்ட துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினர், பொதுப்பணித்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், எதிர்கட்சி துணைத் தலைவர், நீர்வளத்துறை அமைச்சர், இந்த மாதிரி அமைச்சர்களே ஒரு 3 வாட்டி அமைச்சர்கள்ல இருந்திருக்காரு. எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்திருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 முறை இந்த அமைச்சரவையில் இல்லாம இருந்திருக்காரு. இந்த சொல்ல வரனா கிட்டத்தட்ட 11 முறை போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. 2 முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்போ எவ்வளவு மூத்த அரசியல்வாதின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ துரைமுருகன் ஒரே கட்சியில பயணிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பேச வரோம் அப்படின்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்டிட்ட தொகுதியில எவ்வளவு வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற்றாரு, மறுபடியும் காட்பாடி தொகுதியில போட்டி போட்டாருன்னா அவங்களோட தொகுதியில் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலா பேச போலாம். இது நம்ம எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 5 சட்டமன்ற தேர்தல், இப்போ 2001 இருந்து 2021 வரைக்கும் 5 சட்டமன்றம் நடந்திருக்கு இல்லையா? அந்த 2001 இருந்து 2021 எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்காரு, எத்தனை பேரை தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு தான் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி இவர் ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனா பட் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கல. இப்ப இருக்கிறது டிஎம்கே தான் போட்டி இருக்காரு. எதிர்கட்சியா பாத்தீங்கன்னா பிஎம்கே இருந்திருக்கு, ஏடிஎம்கே இருந்திருக்காங்க. அவரோட வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 49.47, 43.30. அதே 2006 49.55. அதே மாதிரி அதிமுக 47.59. 2011 49.55. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே ஒரே மாதிரி தான் வரும். அதே மாதிரி 2016 50.90 வாங்கியிருக்காரு. ஏடிஎம்கே 37.44 வாங்கியிருக்காங்க. 2021 பாத்தீங்கன்னா 45.71. இங்க 2021 ஏடிஎம்கே 45.31. ஜஸ்ட் இவர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில தான் 2021 வெற்றி பெற்றிருக்காரு. மறுபடியும் காட்பாடி தொகுதியில போட்டியிட்டாருன்னா ஒரு கடுமையான போட்டிக்கு இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா மக்களோட மனநிலையில வேற ஏதோ மக்களுக்கு கட்சிக்கு ஆதரவு அதிகமா இருக்கிறத தோண வருது. அது மட்டும் இல்லாம ஒரு பழுத்த அரசியல்வாதி இல்லையா, நிறைய ஆக்டிவா சுறுசுறுப்பா ஒரு யங் மேனா பாத்தீங்கன்னா இல்லாத மாதிரி தான் தோணுது. ஆனா பட் இருந்தாலும் இவரோட அரசு அனுபவத்துல பாத்தீங்கன்னா நிறைய சாதிச்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் அந்த மக்களுக்கு. கண்டிப்பா காட்பாடி தொகுதி ஒரு டிஃப்ரெண்டான தொகுதியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார் வேட்பாளர்ல 4வது இடத்தை ஒரு பிடிச்சிருக்காரு. அடுத்தது யாரை பத்தி பேசலாம் அப்படின்றத நீங்க கருத்துல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த கட்சி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரி, கட்சி சார்பாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த வேட்பாளர் பத்தி சொல்லுங்க, ஸ்டார் வேட்பாளர் பத்தி அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி பேசப்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம காட்பாடி தொகுதியில துரைமுருகன் அவர் போட்டிட்டாருன்னா வெற்றி பெறுவாரா இல்லையா? ஏன்னா திமுக பொதுச் செயலாளர் இருக்காரு, அவரே வெற்றி பெறுவாரா இல்லையான்றது கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்தீர்கள். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.